கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்பு, ஆசிரியர்களுக்கு மாணவர்களை குறித்த எதிர்பார்ப்பு. அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியான நம்மேலும் தேவன் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். அவைகளில் ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக அன்பு. மத்தேயு 10:37 படி, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றும், யோவான் 21:15-16 படி இயேசு பேதுருவை நோக்கி, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை காட்டிலும் அதிகமான முதன்மையான அன்பு தேவனிடத்தில் மாத்திரம் நாம் வைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் என ஆவியின் கனிகள் 9 கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 21:19 படி, வழி அருகே இயேசு ஒரு அத்திமரத்தை கண்டு அதில் கனி இருக்கும் என்று எதிர்பார்த்து போகிறார். அது ஏற்ற காலமாக இராததனால் அதில் கனி இல்லை. இயேசு அதை சபித்தார், மரமும் பட்டு போயிற்று. அதே போல ஏற்ற சூழல் இல்லாத வேளையிலும் நம் கனி கொடுக்கிறவர்களோ இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:7 படி, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது உங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற விசுவாசத்தை உறுதியாக பிடித்து கொண்டு நம்மளுடைய சோதனை எல்லாவற்றையும் விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக, நம் திறப்பில் நிற்கும்படியாகவும் தேவனோடு கூட நேரத்தை செலவிடும்படியாகவும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 26:40 படி, சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டு, இன்னும் 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்கிறார். நாம் தேவனோடு கூட விழித்திருந்து நேரத்தை செலவிடும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே போல எசேக்கியேல் 22:30 படி, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 6:6 படி, மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபம் படும்படியாக நாம் நடந்து கொள்ளாமல் தேவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறவர்களாகவும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.